என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணா மோடி கோச்சுக்காருங்கிற ஒரு காரணம் இருக்கலாரு. பிரதமர்கிட்ட போய் கேட்கிறாரு, தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு மேகதாது என்ன நீங்க என்ன செய்ய போறீங்க தெரியாது, அதுக்கு பதில் சொல்லணும். பிஜேபியோட எத்தனை பாலிசி சர்வசாதாரணமா வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இப்போ அவங்களோட இதெல்லாம் பார்த்தா குழந்தைய கொஞ்சிற மாதிரியே இருக்கு. இப்போ டெல்லிக்கு போன விஜய் அவர்கள் ஏன் வந்து அமித்ஷாவை சந்திக்க முடியல? அமித்ஷா ஏன் நேரம் ஒதுக்கல விஜய் சந்திக்க? அவருக்கும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச வராது, இவருக்கும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச வராது. ரெண்டு பேரும் இது பண்ணால் என்னத்தை பேசிக்க போறாங்க? பிஜேபி பகைச்சிக்க கூடாதுங்கிற ஒரு காரணம் கூட இருக்கலாம்ல. ஆனால் அவருடைய டெல்லி பயணம் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியருங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். அப்படின்னா முதலமைச்சரை பற்றி பெருமையாக சொல்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். தமிழக தேர்தல் அரசியல் களத்தின் ஒவ்வொரு நகர்வுகளையும் தொடர்ச்சியாக விவாதித்து வரக்கூடிய நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் விலவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பல்வேறு நபர்கள், தாவேக்க சேர்ந்த பல நபர்கள் வந்து இப்போ அமைச்சராக வந்து பொறுப்பேற்றிருந்தாங்க. இந்த அமைச்சராக பொறுப்பேற்ற நபர்கள் வந்து இன்றைய சூழல ரீல்ஸில் வந்து அதிகமாக செய்யக்கூடிய வேலையை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ தொழில்துறை அமைச்சரான கீர்த்தன் அவர்கள் வந்து ரீல்ஸ் போட்டு வந்து முதலீட்டாளர்களை வந்து வாங்கன்னு கூப்பிட்றது, போக்குவரத்து அமைச்சர் வந்து பேருந்து நிலையத்துக்கு போயிட்டு வந்து நீ சாப்பிட்டியான்னு கேட்கறது, இந்த அமைச்சர் செய்யக்கூடிய செயல்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? எனக்கு அதில் ஆச்சரியமும் இதுவும் எல்லாம் ஒன்றும் இல்லை, கோவப்படுறது கூட ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் விவசாயம் தெரியாதவங்கள்ட்ட உங்கள் வயலை ஒப்படைச்சிங்கன்னா அதில் வந்து ப்ராக்ரஸ் எதிர்பார்ப்பீங்க. அவங்க இப்போ மிதிப்பாங்க, இது பண்ணுவாங்க, கற்றுக்கிட்டு செய்கிறதுக்கெல்லாம் நாளாகும். அதுக்கு வர்ற டேமேஜை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா வயலை ஒப்படைச்சிட்டு அப்புறம் வேலை தெரியலையேன்னு போட அதை மாதிரி தான் இருக்குது. இவங்க அதிகபட்சம் இவங்க புழங்கின அரசியல் நடவடிக்கை என்ன? ரீல்ஸ் போடுறது தானே இவங்களோட பாலிடிக்ஸாக இருந்துச்சு. சேர்ந்தாப்புல 20 நிமிஷம் யாராவது மேடையில் ஒரு சென்சிபிளாக பேசுனதை நம்ம கேட்டிருக்கோமா? அவங்கள அப்படி எடுத்திருக்காங்க. எங்கெங்கே ஏதோ இருக்கிறதுல உருப்படியான பீஸ் எடுத்து பொறுக்கி போட்டு மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுத்துருக்கு. அவங்களுக்கு தெரிஞ்சது ரீல்ஸ் எடுத்து போடுறாங்க. இவ்வளோதான். அவர் இந்த இடத்துட்டு வந்து நீங்கள் இதுக்கு மேலே வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? நீங்கள் அமைச்சர்களை விடுங்க, அவங்க வந்து புதுசாக வந்திருக்காங்க, மேபி எதாவது கற்றுக்கிறதுல வேற. சிஎம்ஏ அப்படி தானே இருக்காரு. இவ்வளவு நாளில் ப்ரெஸ் மீட் ஒன்றும் கிடையாது, பப்ளிக் ஈவெண்ட்டில் மக்களை சந்திச்சதா, அவங்களுக்கு எதாவது அட்ரஸ் பண்ணதா கிடையாது. கேள்வி தினசரி வந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவு கொடுத்தீங்களே, சொன்னீங்கல்ல விவசாய கடன் தள்ளுபடி, அப்படியெல்லாம் 5 ஏக்கர் கீழே இருக்கவங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ நாள் குறிப்பிடுறீங்க. இத்தனாம் தேதியிலேருந்து இத்தனாம் தேதிக்குள்ளே வாங்கியிருக்கணும் கடன், 50,000 கீழே கடன், 50,000 கடன் கீழே வாங்கியிருக்கணும். அப்படின்னா நீங்கள் 5 ஏக்கர் வச்சுக்கிட்டு 50,000 ரூபா கடன் வாங்கி நீங்கள் என்ன பண்ணுவீங்க? டிஏபி ஒரு மூட்டை எவ்வளோ நினைக்கிறீங்க? 2000 ரூபாய்க்கு மேலே சார். இன்றைக்கி எவ்வளோ ஒரு இதுக்கு எவ்வளோ ஆகும்? ஆட்களை வேலையில் இருக்குன்னா எவ்வளோ தேவைப்படும்? இந்த பேசிக் கணக்கு வேணாமா? 50,000 ரூபா கடன், அதுக்கு மேலே 1,00,000 ரூபா கடன் வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா தள்ளுபடிங்கிற மாதிரி. இதுக்கு அவங்க போடுறது வேற, யதார்த்தத்துக்கு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, இல்லாமல் இருக்குது, அதெல்லாம் வேற. நான் அதுக்குள்ளே போகலை, அதை சொல்லணும்ல. யாராவது ஒருத்தர் கிடையாது. ஒருத்தர் பஸ்ஸு மினிஸ்டர் போகிறாரு பஸ் ஸ்டாண்டில். இந்த பஸ் ஸ்டாண்டை தானே எனக்கு ஆச்சரியம் வந்து டிவிகேக்காரங்களோட எனக்கு கோவம் வந்து மீடியாக்கள் மேலே தான். கிளாம்பாக்கத்திலேயே படுத்து கிடந்தாங்க பாய போட்டு, எப்படா கூட்டம் வரும் அதை ஃப்ளாஷ் நியூஸ் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னடான்னா மினிஸ்டர் சிம்பிளாக சொல்கிறாரு, ரிசர்வேஷன் பஸ்ஸை உலகத்திலேயே இதுதான் முதல் முறை ரிசர்வேஷன் பஸ்ஸை நிறுத்தி அந்த அவங்கள நிப்பாட்டிவிட்டு அன்ரிசர்வேஷன் ஆளுங்களை ரிசர்வேஷன் கோச்சில் ஏற்றி அனுப்புகிறத, கோச் இல்லை பஸ்ஸில் ஏற்றி அனுப்புகிற கதையை நான் இப்போ தான் கேள்வி. கூட்டத்தை குறைக்கிறாங்க சார் பஸ் ஸ்டாண்டில் கூட்டம் போடாமல். அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த குழப்பம் இன்னும் அதிகமாகும் இவங்கள்ட்ட. பஸ்ஸை கோயம்புத்தூரில் பஸ் சர்வீஸை குறைக்கிறாங்க. ஏன்? ஒரு அரசியல் நிர்வாக அனுபவம் இல்லாதவர்கள் வந்தால் என்ன நடக்குங்கிறதுக்கு, எல்லாம் ஸ்மூத்தாக போகும்போது பிரச்சனையே கிடையாது.
ஒரு அரசாங்கம், ஒரு அமைச்சர் இதெல்லாம் எப்போ தேவைன்னா பிரச்சனை வரும்போது அவங்க தலையிட்டு செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அதிகாரம் இருக்கும், அவங்களால யார் ஒருத்தரையும் கட்டுப்படுத்த முடியும், வேலையை அந்த மாதிரி கொடுக்க முடியும். இப்போ ஒரு மினிஸ்டரே புலம்பி போட்டிருக்காரு, யாருன்னு தெரியல. இன்றைக்கி ஒருத்தர் நான் சொன்ன வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க அதிகாரிகள் அப்படின்னு ஒருத்தர் புலம்பியிருக்காரு. எலக்ட்ரிசிட்டி இப்போ சொல்கிறாரு, அப்பவும் படி போட்டாங்க. தேர்தலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன படி போட்டாங்க, எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எங்களுக்கு பிரச்சாரம் பண்ண விட மாட்டேங்கிறாங்கன்னு படி போட்டுட்டு இப்போ வந்து யாரோ ஃபியூஸை பிடுங்குறாங்கன்றார். திமுகவுடைய ஆதரவு அதிகாரிகள் தான் இருக்காங்க. ஆதரவு அதிகாரிகள் யார்? போலீஸார்ட்ட இருக்குது ஒரு சிம்பிள் விசாரணை. இதெல்லாம் ஏதோ வந்து யாரோ அந்த காலத்தில் 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி யாரோ ஒருத்தன் முகமூடி போட்டுட்டு வந்தெல்லாம் பண்ணிட முடியாது. இது எல்லாமே இன்டர் கனெக்டட். எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்குது, எல்லாமே டிஜிட்டலி கனெக்டட். நீங்கள் ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா அதுக்கு இன்னொன்று அதிகாரிகளுக்கு என்ன இது இருக்குது, சொன்னால் வேலையை செஞ்சுட்டு போகிறாங்க. திமுகவுக்கு லாயலாக ஒரு கட்சிக்கு லாயலாக அதிகாரிகள் வந்து தான் வேலையை ரிஸ்க் எடுத்த கதையை நம்ம எங்கேயா பார்த்துருப்போம். பணத்துக்கு லாயலாக வேணா இருக்கலாம் ஒரு அதிகாரி. அப்படி பார்த்தா அவங்க கட்சியை விட்டுட்டு அடுத்ததுக்கு தான் போவாங்க. இதெல்லாம் ரொம்ப அல்பமான காரணம். 70,000 பேர் தான், பாதி பேர் தான் மேன்பவர் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறாருல. மேன்பவர் வேணும் இப்போ என்ன செய்ய, அப்போ இன்னும் முதல்ல அவங்க சொல்லியிருக்கணும் மேன்பவர் இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இல்லை. இப்போது இவங்க கையில் என்ன இருக்குது திட்டம்? 1.5 லட்சம் பேர் இருந்த இடத்துல 70,000 பேர் இருக்காங்க, ஒத்துக்கிறேன். இந்த 70,000 பேரை 1.5 லட்சம் பேரை எப்போ ஆக்குவேன்னு ஏதாவது சொன்னாரா மினிஸ்டர்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய பொருள் என்ன? 1.5 லட்சம் பேர் இருக்க வேண்டிய இடத்துல 70,000 பேர் இருக்காங்கன்னா சர்வீஸ் மோசமாக தான் இருக்கும்னு அர்த்தம். அது நாளைக்கும் இப்படி தான் இருக்குன்றார். பிராமணர்கள் அர்ச்சகர்கள் வேலை நீக்கம், அதுக்கு கிரிட்டிசிசம் வந்த பிறகு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. அது எப்படி வண்டி தள்ளுறவன் 100 ரூபா வண்டி தள்ளுறவனுக்கு சஸ்பென்ஷன் ஆன் த ஸ்பாட்டு, உங்களுக்கு அர்ச்சகர்களுக்கு மட்டும் மன்னிப்பு கடிதம். முதல்ல மன்னிப்பு கடிதம் அப்படின்னாங்க, அடுத்தது விளக்க கடிதம்னாங்க, இப்போ வந்து சஸ்பென்ஷன்றாங்க, கேஸ் ஏதோ போட்டிருக்காங்க. ரைட், அந்த வகையில் அது ஒன்றை மட்டும் வேணால் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். சொன்ன பிறகாவது அட்லீஸ்ட் அதை எடுக்கிறாங்கல்ல. முன்னாடி மருத்துவத்துறை சார்ந்த ஆட்களை உடனே வந்து பணியிடை நீக்கம் அது ஈஸி. உங்களுக்கு எப்போதுமே அது வந்து இவங்க எல்லாமே சினிமா பார்த்து வந்தவங்கல்ல. முதல்வன் படத்தில் பார்த்துருக்கீங்களா? முதல்வன் படத்தில் வந்து அந்த முதல்வன் இல்லை, சங்கரோட எல்லா படத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்டனை யாருக்கு கிடைக்கும்னா இழிச்சவனுக்கு தான் தண்டனை கிடைக்கும். வாடகை ஜாஸ்தி வாங்குறவன், இந்த பார்க்கில் படுத்து தூங்குறவன், வேலை வெட்டிக்கு போகாமல் இவனுங்க தான் இருக்கும். ஒரு பெரிய கார்ப்பரேட் முதலாளி ஒருத்தரை கொள்கிற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சு சீன் அவர் வைக்க மாட்டார். அவர் கோவமே நேராக வந்து இங்கே தான் இருக்கும். அவர் சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து எடுத்த ஜென்டில்மேன் படம் தான் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஆட்களை ஒரு அரசியல்வாதி ஒரு மினிஸ்டரை வந்து பனிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. இது சினிமாத்தனமான நடவடிக்கை. இதெல்லாம் இவங்களோட எண்ணம் இப்படி தான் போகும். இவங்க பிரச்சனையை புரிஞ்சுக்கிறதே எனக்கு தெரிஞ்சு 2 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். ரீல்ஸ் போடுறத நான் அது ஒரு பெரிய இதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு காலைல 9:30க்கெலாம் வந்து தலைமைச் செயலகம் வந்துடுறாரு, கையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு வராரு, அரசு அதிகாரிகளுக்கு முன்னே வந்து பொறுப்பாக நடந்துக்கிறாரு, அப்படிலாம் அதெல்லாம் புதுசாக இருக்குது அப்படின்றாங்களே. இது வந்து அவரை பற்றி சொல்கிறதுக்கு உருப்படியாக எதுவும் இல்லைன்னா வர்ற விஷயம். அது மோடிக்கு வரும் தெரியுமா? லீவே போடாத பிரதம மந்திரி. லீவ் போடுறதும் போடாது, என்ன பிரச்சனை? வேலை நடந்தால் சரி. அவங்க 24 hours டியூட்டியில் இருக்கவங்க, அவங்க இருக்கிற இடத்துக்கு ஆஃபீஸ் போவோம். பிரதமர் அந்த மாதிரி லீவ் போடணுங்கிறது என்ன தேவை இருக்குது? இது வரைக்கும் எந்த உலகத்தில் எந்த பிரதமராவது அப்படி ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்களா நான் லீவே போட்டதில்லைன்னு சொல்லி? ஏன்னா அவர் நிஜமாக பெருமைப்பட்டுக்கிறது அவருக்கு ஒன்றும் இல்லை. அதுவாக வந்துச்சு. உலகின் பெரிய பொருளாதாரம், 5வது பெரிய பொருளாதாரம், 4வது பெரிய பொருளாதாரம்னாங்க. இப்போ பார்த்தா ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூவில் தைவான் நம்மளை விட, கேரளாவை விட சின்ன ஊர், நம்மளை தாண்டி போகுது. இவங்க கிடைக்கிற ஏதோ ஒன்றில் பெருமைப்பட்டு, அப்படின்னா முதலமைச்சரை பற்றி பெருமையாக சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். இதனுடைய பொருளை தான். நீங்கள் 9:30க்கு வாங்க, 11 மணிக்கு வாங்க, வேலை நடந்ததா? வேலை நடக்கணும். அது ஒன்று. இப்போ ஒன்று சொல்கிறாங்க, நேற்று அவர் பதில் சொல்லியிருக்க வேண்டியது என்ன? பிரதமர்கிட்ட போய் கேட்குறாரு, தமிழ்தாய் வாழ்த்தை முதல்ல பாடுறதுக்கு வலியுறுத்தினதா தகவல். அதுவும் தகவல் தான். எனக்கு தெரிஞ்சு வெறும் தகவலே ஓட்டுறாங்க. அமித்ஷாவை பார்க்க போகிறாருங்கிறது தகவல், ராகுல் காந்தி வீட்டில் சாப்பிட போகிறாருங்கிறது தகவல். இந்த தகவலோட ரொம்ப பெரிய ஆபத்து என்னென்னா, தகவல் வந்து நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்க பொறுப்பெடுத்துக்க வேண்டாம். நீங்கள் ஒரு விஷயத்தை அறிவிச்சா தானே பண்ண முடியும். இப்போ அதுக்கு திருஷ்டி போட்டு வச்சாச்சு. இன்னைக்கு சிங்கப்பெண் அதிரடிப்படை, அந்த அதிரடிப்படைக்கு திறப்பு விழாவுக்கு, துவக்க விழாவுக்கு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் தன்னோட மேலாளர் ஜெகதீஷோட வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு. இன்றைக்கி செய்தி என்ன ஆக்குறாங்கன்னா, இவர் பதில் சொல்ல வேண்டியது வண்டி பிரச்சனை இருக்குது, மேகதாது இஷ்யூ என்ன, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க தெரியாது, அதுக்கு பதில் சொல்லணும். அவர் செய்யறது செய்யாதது அவர் வந்து மொத்தமாகவே ஆர்எஸ்எஸ்க்கு கூட ஒப்படைக்கிட்டோம். பிரச்சனை இந்த நிர்வாகத்தை, இந்த இஷ்யூக்கு 3 மொழி சிபிஎஸ்சியில் ஹிந்தி பிரச்சனைக்கு உங்களுடைய பதில் என்ன தெரியாது. 2 மொழி கொள்கை தானே எங்களோட அடிப்படை நிலைப்பாடுன்னு சிபிஎஸ்சி கொண்டு வந்துட்டான். நீங்கள் ஒன்றும் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போது வந்து 3வது மொழியை கற்றுக்கிட்டே ஆகணும் சிபிஎஸ்சி குழந்தைங்க.
அதுக்கு அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன தெரியாது. கேரளா சிஎம் முன்னாள் முதல் மந்திரி உங்கள் கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு எதிராக ஏதாவது பேசினாரா? கிடையாது. கூட்டணியை விட்டு வந்தாச்சு, திமுக தலைவர் பேசியிருக்காரு, இவர் எதுவும் பேசுனதில்லை, அதற்கு பதில் இல்லை. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இதுக்கு எப்படி இதை மேனேஜ் பண்ண போகிறாங்க? டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுக்கெல்லாம் போதுமான அளவு பெட்ரோல் இல்லாமல் சர்வீஸை குறைக்கிறதா தகவல் வருது. இதுக்கு என்ன செய்ய போகிறீங்க தெரியாது. எலக்ட்ரிசிட்டி கிரைசிஸ் தெரியாது. சட்டம் ஒழுங்கு பதில் சொல்லலை. யாரும் எந்த பதிலும் சொல்லாமல் நீங்கள் 9:30க்கு ஆஃபீஸ் வருதுன்னு வீட்டுக்கே போகாமல் செக்ரட்டரியேட்லேயே படுத்து கிடந்தால் என்ன பிரயோஜனம்? வேலை நடக்கணும்ல. அதை மாதிரி எதுவுமே நடக்கலை. இன்ஃபேக்ட் எல்லா தரப்பிலும் இந்த அரசு வந்து 2 வாரங்கிறது வந்து ரொம்ப குறைவு தான். ஆனால் இந்த 2 வாரம் ஒரு ப்ராக்ரஸை காட்டுற அளவுக்கு இருந்திருக்கணும். காலர் மைக்கோடு தான் ஒருத்தர் விசிட்டுக்கு போவார். டூல் கிட்டு மாதிரி எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போய் சோதனை நடத்துறது பிரயோஜனம் என்ன? 100 பேரோட ஸ்கேன் மிஷின் இருக்கிற ரூமுக்குள்ளே போய் ஆய்வு நடத்த போயிருக்கிறாங்க. நீங்கள்லாம் போய் வேலை தான் நிற்கும். அது இது பெரிய பிரயோஜனம். இவங்க எல்லாமே எப்படி வேலை செய்கிறது எப்படின்னு தெரியாமல் நீங்கள் ட்ரையல் அண்ட் எரர் எடுக்கிறதுக்கு இது ப்ளே கிரவுண்ட் இல்லை, அல்லது ஒரு சினிமா இல்லை. இது சரியில்லைன்னு சொன்னால் காட்சியை வந்து ரீஷூட் பண்ணிவிட்டு திரும்ப ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு கவர்மெண்ட்டை ரொம்ப விளையாட்டுத்தனமாக அணுகிறாங்க. அதன் பொருள் என்னென்னா, எந்த உழைப்பும் இல்லாமல் ரீல்ஸை போட்டு ரீல்ஸை அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸுக்கு பணம் கொடுத்து வாங்கி பணம் கொடுக்காமலோ இன்ஃப்ளூயன்சர்ஸை பயன்படுத்தி அவங்க மூலமாக ஒரு கண்டென்ட்டை போட்டு அதிலிருந்து ஒரு ஆட்சிக்கு வந்துட முடியும் போது அவர்களால் நிர்வாகத்தை நடத்துறதுங்கிறது சிரமமாக தான் இருக்கும். ஸோ அவங்க கற்றுக்கிற வரைக்கும் நம்ம அதை அனுபவிச்சு தான் ஆகணும். டிரான்ஸ்போர்ட் இப்போவே இந்த ஒரு நாள் லீவுக்கே இந்த அக்கப்போருன்னு சொன்னால், பக்ரீத் லீவுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை டிரான்ஸ்போர்ட்டில் வந்து கோயம்புத்தூர் வெறும் ஒரு ஊரில் இல்லை. இப்போ நீங்கள் சென்னையில் மட்டும் நடக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் உங்களோட மேனேஜர் இஷ்யூன்னு வச்சுக்கலாம். கோயம்புத்தூரில் நடக்குது, எல்லா ஊர்கள்லேயும் இது நடக்குது. அப்படின்னா இவர்கள் நிர்வாகத்தை கற்றுக்கொள்வதற்குள் எவ்வளவு மோசமான டேமேஜஸை தமிழ்நாடு ஃபேஸ் பண்ண போகுதுன்னு தெரியாது. நான் பல முறை பேசின பல பேர்கிட்ட சொன்னது, இங்கேயும் மறுபடியும் சொல்கிறேன். ரொம்ப பொறுப்பான, ஓய்வில்லாமல் வேலை செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம் வந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல், எந்த அக்கறையும் இல்லாமல், எந்த அறிவும் இல்லாதவர்கள் பொறுப்புக்கு வந்திருக்காங்க. ஒரே ஒரு நபரை வேணால் ஓரளவுக்கு அந்த ரியாக்ஷன், இந்த சம்பவம் நடக்க ஒரு ஆள் வந்து எதிர்வினை ஆற்றுறாருன்னா ஒரு ஆளை சொல்லலாம். இந்த இது அறநிலையத்துறை காலையில் ஒரு கமெண்ட் வருது, அதை டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்த ஒரு கமெண்ட் வருது, ஏதோ ஒரு நடவடிக்கைன்னு ஒன்று எடுக்கிறாங்கன்னா செய்தியை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவில் வேணால் ஒன்று பரவாயில்ல. ஆனால் இவர்களுக்கு ஒரு ஒரு ஹிந்துத்துவ இன்க்ளினேஷன் கட்டாயமாக இருக்கும். இவர் பிராமணருங்கிறதுனால மட்டும் சொல்லலை, பார்ப்பனருங்கிறதுனால மட்டும் சொல்லலை. பொதுவாகவே தமிழக வெற்றிக் கழகம் எப்போதும் அந்த தமிழ்நாட்டினுடைய அடையாளமாக இருக்கிற ஹிந்துத்துவ எதிர்ப்பு அவர்களோட டிஎன்ஏலே கிடையாது. தாவேகா எப்போதும் இந்த ஹிந்துத்துவாவினுடைய தீய பக்கங்களை உணர்ந்து கொண்ட கட்சியே கிடையாது. இப்போ விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது சொன்னாங்க, நாங்கள் வந்து சிறுபான்மைக்கான அரசு அப்படின்னு சொன்னார். பக்ரீத்துக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேஸுக்கு தீர்ப்பு கொடுக்கும்போது மாடுகளை வந்து பொதுவில் வெட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடை போடுறாங்களே, அதுக்கு கூட வந்து விஜய் அவர்கள் வந்து வெளியே பேசலை. ஏன்னா சிறுபான்மை பெரும்பாலும் ஓட்டு போட்டிருக்காங்க இல்லையா, அது எப்படி பார்க்குறீங்க? இல்லை பெரும்பாலும் ஓட்டு போட்டாங்களா நமக்கு தெரியாது. இரண்டாவது வந்து எல்லா தரப்புலையும் போட்டிருக்காங்க. நாம் வந்து சிறுபான்மைன்னு மட்டும் இது பண்ண அவசியம் இல்லை. ஒரு பொறுப்பற்று விளையாட்டுத்தனமாக ஒருவரால் ஓட் பண்ண முடியும்னா அந்த அந்த பலவீனம் சிறுபான்மையை மட்டும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு இல்லை. ஸ்டேட் வந்து ஒரு மாதிரி விளையாட்டுத்தனமாக இருக்குன்னு சொன்னால் அதில் நாம் சிறுபான்மையோருக்கு மட்டும் தனியாக வந்து அவனுக்கு கழுத்தில் கத்தி வச்சுட்டு நீ மட்டும் இப்படி இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. சிகரெட் எல்லோரும் குடிக்கிறாங்கன்னா அது முஸ்லீமும் குடிப்பாங்க, கிறிஸ்டினும் குடிப்பாங்க. அதை தான் நம்ம ரிப்பேர் பண்ணணும், அதை நம்ம விட்டுருவோம். ஆனால் இது நான் வந்து பிஜேபியை நான் எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிற இவர் எவ்வளவு சீரியஸான இவருக்கு தெரியும். இவர் தனிப்பட்ட முறையில் விஜய் வந்து ஒரு மைனாரிட்டிங்கிறதுனால அவருக்கு வந்து இந்த பிரச்சனை புரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஜோசப் விஜய்ங்கிறத காட்டி எவ்வளவு பெரிய பிரச்சாரத்தை பிஜேபி பண்ணாங்க. அவர் ஒரு கிறிஸ்டியனுங்கிறத சுட்டி காட்டி ஒரு பிரச்சனை பண்ணாங்கல்ல. மாடு பொது இடத்துல வெட்டக்கூடாது, மாடு வெட்டுறதுக்கு இன்னொரு இடத்துல கொண்டு போகணுன்னா, நான் இப்போ கேட்குறேன், இது வந்து முஸ்லீம்களுக்கான பிரச்சனை நாம் நினச்சிட்ருக்கோம். ஹிந்துக்கள்லாம் எங்கே ஆடு மாடெல்லாம் வெட்டுறாங்க, பலி கொடுக்குறவங்க கோயில்கள் ஆடு கோழியெல்லாம் கோயிலில் தானே பலி கொடுக்குறோம். இப்போ வந்து பொது இடத்துல பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் அப்போ கோயிலில் பலி கொடுக்கக்கூடாதுல்ல. அப்போ நாளைக்கு எங்கே வந்து நிற்கும்? அது இதை கேட்கணும்ல. ஒரு கவர்மெண்ட்டுக்கு இதை பற்றின ஒரு பார்வை இருக்கணும்ல. திருப்பரங்குன்ற இஷ்யூவில் டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தபோது வந்த ரெஸ்பான்ஸ் என்ன?
ஒரு போலீஸ் கவர்மெண்ட்டோட இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, ஒரு போலீஸ் அதிகாரி சொல்கிறார் we will face the consequences. அந்த இடத்துல கடைசி வரைக்கும் அது நடக்கலை. ஒருவேளை இப்படி ஒரு தீர்ப்பு திமுக அதில் வந்திருந்தாலும் 2 விஷயம் நடந்திருக்கும். ஒன்று, ஒட்டுமொத்த மக்களும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. ஒரு ப்ரெஷர் திமுக மேலே விழுந்திருக்கும். இப்போ தாவேகா மேலே அது இப்படி ஒரு ப்ரெஷரே வந்து விடலை, அவங்க கேஷுவலாக இருக்காங்க. அடுத்ததாக டிஎம்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அதை வந்து லீகலாக அதுக்கு அடுத்த இடத்துக்கு அப்பீல் பண்ணியிருப்பாங்க. பண்ண மாட்டாங்கன்னு சும்மா அவங்க ஆர்கியூ பண்ண முடியாது. திருப்பரங்குன்ற விஷயம் மாதிரி பல விஷயங்களில் அந்த ஃபைட் வந்து நடந்திருக்கு. ஆக இவங்களுக்கு நெருக்கடியும் கிடையாது, இவங்களுக்கு விருப்பமும் கிடையாது. அப்போ எப்படி போய் முடியும்? இவங்களோட டென்யூருக்குள்ள பிஜேபியோட எத்தனை பாலிசி சர்வசாதாரணமாக வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போவே பக்ரீத் முடிச்சாச்சா? 3 லாங்குவேஜ் பாலிசி காலியா? அடுத்தது லேபர் லால பிரச்சனை வரும், என்னென்னலாம் வரும்னு பாருங்கள். இப்போவே 2-3 விஷயத்தில் நாம் வந்து பாஜகவோடு தமிழ்நாடு வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு மனோநிலையை கைவிட்ட மாதிரி தான் இருக்குது. ஒரு அரசாக சொல்கிறேன், இது இன்னும் மோசமாக தான் போகும். நீங்கள் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் முதல்வருக்கோ அரசுக்கோ இல்லைன்னு சொன்னால் அதன் டேமேஜஸ் வந்து எங்கே போய் நிற்கும்னு நமக்கு தெரியாது. செல்ல பிள்ளைங்க எல்லாத்தையும் குட்டிச்சோறாக்குவாங்க. பொறுப்பெடுக்கணும், பதில் சொல்லணும். இது 2 பண்பும் இல்லைன்னு சொன்னால் இப்போ பார்க்குறதெல்லாம் வெறும் காமெடி காட்சி, இது வெறும் ட்ரைலராக தான் இருக்கும். இதன் பிறகு இவங்க ஒரு நிர்வாகத்தையும் செய்ய போகும்போது இப்போ சரி எலக்ட்ரிசிட்டி 70,000 பேர், யாரோ ஒருத்தர் ஃபியூஸை பிடுங்கி விட்டான் அப்படின்னு பழி போடுறாங்க. நாளைக்கு பெரிய மழை வந்துடும், அப்போ என்ன பண்ணுவீங்க? இன்னமும் அந்த அரசு எடுபடுதா சார்? இன்னமும் ஆட்சியில் வந்து திமுகவுடைய சதி தான் காரணம், திமுக தான் அந்த குற்றங்கள்லாம் செய்கிறாங்கன்னு சொல்கிற எலெக்ஷனு முந்தைய அந்த சதி செயல் இப்போவும் வந்து எடுபடுதா தமிழக? அந்த நமக்கு தெரியாது. நான் வந்து இதற்கு முன்பு வந்து என்னுடைய சில கிடைக்கிற டேட்டாவை ஓரளவுக்கு நம்புகிற மாதிரி இருந்தேன். பட் இந்த எலெக்ஷனுக்கு முன்பு எனக்கு தெரிஞ்சதும் அதன் பிறகுமான என்னுடைய ஒப்பீட்டில் வந்து இனிமேல் எதையும் நான் ஒரு நடக்காமல் நம்புறதா இல்லை. ஏன்னா பார்க்குற இவங்க எப்படி ரியலைஸ் பண்ணுவாங்கங்கிறது தெரியாது. 2வது, ஒரு பொய் செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், உண்மை எதுன்னு உங்களுக்கு தெரியணும். நீங்கள் வெறுமனே என்டர்டெயின்மெண்ட்டை மட்டும் பார்ப்பீங்க, பொய் செய்தியை மட்டும் பார்ப்பீங்கன்னா பொய்யை தான் உண்மைன்னு நினைப்பீங்க. வட இந்தியாவில் நடக்கலையா? இப்போ எல்லாத்துக்கும் முஸ்லீம் தான் காரணம் அப்படின்றானா அவனுக்கு அந்த செய்தி மட்டும்தான் மண்டைக்கு போகும். எல்லா நேஷ்னல் மீடியாவும் அவங்க கையில் இருக்கும், சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க, பிஜேபி கண்ட்ரோல் பண்ணும். ஒரு சாதாரண பீகாரில் இருக்கிற பாமரனுக்கு போய் சேர்கிற செய்தியே அதுதான். அதனால் அவங்க நம்புகிறாங்கன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து இந்த செக்ஷன் வந்து ஏபொலிட்டிக்கல் செக்ஷன் பண்ணி தீனி திங்கிற மாதிரி வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக தின்னுட்டு இருக்கும்போது இந்த அரசியல் பார்வையற்றவர்கள், அவர்களுக்கு உண்மை எது போய் எதுன்னு தெரியாதுல்ல. ஆமாம், எங்கள் அண்ணனை கஷ்டப்படுத்துறதுக்காக டிஎம்கேக்காரங்க ஃபீஸ் கட்டை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு கூட நம்பலாம். அல்லது ஒரு 100 பேர் சோஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸை கிளப்பி விட்டு பேச சொன்னேன், அவர் எவ்வளோ தாண்டா கஷ்டப்படுத்துவீங்க அப்படின்னு பேசினா எனக்கு அடுத்த பிரச்சனை எல்லாம் யோசிச்சா இன்னும் தான் இருக்குது. விசிகா கம்யூனிஸ்ட், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை வந்ததுன்னு சொன்னால் கூட்டணி கட்சி டிஎம்கேவுக்கு ப்ரெஷர் போடுற இடத்துல இந்த 2 கட்சிகள் இருந்தது. காங்கிரஸை விடுங்க, அவங்க எலெக்ஷன் வந்தால் தான் தூங்கி எழுந்துச்சு வருவாங்க. விசிகாவும் கம்யூனிஸ்டுகளும் இப்போ அவங்களோட இதெல்லாம் பார்த்தா குழந்தைய கொஞ்சிற மாதிரியே இருக்குது. அவங்களோட எதிர்வினையெல்லாம் சண்முகம் பேஜை பார்த்தா ஷாக் பதட்டமாக இருக்குது. என்ன இவ்வளவு சிம்பிளாக போடுறாரு, இது நியாயம் இல்லை அப்படிங்கிறாரு, உங்களுக்கு கெட்டப்படாயிடுங்கிறாரு திருமாவளவன். இவங்களோட சைலன்ஸ் இன்னொரு பெரிய பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு. இவங்க பண்ணுற காமெடியெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமான அதன் பின்னால் இருக்கிற அந்த இது இருக்கு இல்லையா, அது கடல் வந்து ரொம்ப கொந்தளிக்கிற கடலில் வந்து ஒரு அமைதி இருக்குல்ல, இதுக்கு சுனாமிக்கு முன்பு வந்து ஒரு சைலன்ஸ் இருக்க மாதிரி தெரியுது. இது எங்கே கொண்டு போய் நிறுத்தும்னு நமக்கு தெரியாது. பட் போகிற பாதை சரியில்லை. இது இவர்களுடைய இன்னசென்ஸ் மட்டும் இல்லை, இதன் பின்னால் எந்த உழைப்பும் இல்லாமல் தேர்வு செய்தது இருக்குது. மக்கள் இவங்களை செலக்ட் பண்ணுறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற கட்சியும் அவ்வளோ பொறுப்பாக இருக்கிற மாதிரி இல்லை. அவங்க அதை மாதிரி இவங்களை ஒரு நெறிப்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு நடவடிக்கை இருந்துச்சா? கிடையாது. ரீல்ஸை குறைங்க அல்லது வேறு ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டுதல் இல்லை, அவங்களுக்கே தெரியாது, அதுவும் நடக்கலை. அல்லது எல்லாமே ஸ்மூத்தாக போகிறதுக்கான சூழ்நிலை நம்மகிட்ட இருக்கான்னா அதுவும் கிடையாது. இவங்க சாவகாசமாக ஏதோ சின்ன பிள்ளைங்க இன்னும் 2 வருஷம் கற்றுக்கிட்டோம், அது வரைக்கும் அரசாங்கம் தன்னை போல் நடக்கும்னு நம்புறதுக்கு இல்லை. எல்லா இடத்துலையும் நெருக்கடி இருக்குது. ஸோ தட் கஷ்டம் அவங்க கஷ்டப்படுவாங்களான்னு தெரியாது. பட் பனிஷ்மெண்ட் வந்து எல்லா மக்களுக்கும் தான் ஒரு தண்டனை காலமாக தான் இருக்கும் நமக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் தான் இந்த 2 வார சம்பவங்கள் எல்லாமே. அகெயின் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்து புதுசாக செய்தியை கொடுத்து ஊடகங்களை நிரப்பி புதிய செய்திகளால் நிரப்பி அவங்களால சில நாட்களுக்கு ஓட்ட முடியும். பட் ரியல் பெயினை இன்னும் சில மாதங்களில்
தமிழ்நாடு அரசு ஃபேஸ் பண்ணும். ஓகே சார். ஏன்னா அதற்கான எல்லா அடிப்படை காரணங்களும் இருக்குது. ஓகே சார். இறுதியாக என்ன கேள்வி அப்படின்னா, பிஜேபியோட எந்த திட்டங்களையும் வந்து சிஎம் விஜய் அவர் வந்து எதிர்க்கல. அப்படி இருக்க சூழலில் இப்போ டெல்லிக்கு போன விஜய் அவர்கள் ஏன் வந்து அமித்ஷாவை சந்திக்க முடியல? அமித்ஷா ஏன் நேரம் ஒதுக்கல விஜய் சந்திக்க? இல்லை, இவங்க அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. ஒரு வெளிப்படையான எப்பா நான் கேட்டேன் அவங்க கொடுக்கல, அல்லது நாங்கள் கேட்கவே இல்லைன்ற மாதிரி எந்த விளக்கமும் இங்கேருந்து இல்லையே. இதில் 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 எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இவங்க தான். அவர் இன்னைக்கு வேட்டி சட்டை கட்டிட்டு வந்தாருங்கிற செய்தியை கொடுக்கறதுக்கு பதிலாக இதை தான் அவங்க பேசியிருக்கணும். காரணம் என்னவா இருக்குன்னா, ப்ராபப்ளி இவங்க வந்து முறைப்படி அணுகாமல் இருந்திருக்கலாம். இவரே பிரதமரே ரொம்ப ரொம்ப ஷார்ட் டைமில் தான் 10 நிமிடங்கிறதுலாம் எப்படி சார்? சந்திப்பு நடந்ததே கிடையாது. 10 நிமிடம் குறைஞ்சு. அது சரி, 2 பேரும் அவருக்கும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச வராது, இவருக்கும் ஸ்கிரிப்ட் இல்லாமல் பேச வராது. 2 பேரும் இது பண்ணால் என்னத்தை பேசிக்க போகிறாங்க? வணக்கம் வச்சுட்டு சால்வை போட்டு வர வேண்டியதான். அது இவருடைய இயல்பு. எங்கே அவருக்கு பொதுவாகவே விஜய் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரி புதுசாக ஒருத்தரை வந்து சந்திக்கிறதுலாம் ஒரு ஆர்வம் காட்டுற மாதிரி இல்லையே. அதனால் ஒரு மாதிரி இதில் வந்திருக்கலாம் பேசுறதுக்கு. அப்படி பேசி தான் ஆகணும்னு ஒன்றும் இல்லை, கட்டாயமும் கிடையாது. நேரில் போய் பேசி ஆகணுங்கிற தேவையும் கிடையாது. அதனால நான் அதை ஒரு பெரிய விஷயமா எடுக்கல. பட் அமித்ஷா அவர் நிராகரிச்சிருந்தா அது ஏன் நம்ம ஆராயணும் நமக்கு தெரியல. ஆனால் அவருடைய டெல்லி பயணம் ஒரு ஒரு கம்ப்ளீட் ஃபெயிலியருங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே போய் இதெல்லாம் பண்ணினேன்னு அவங்க கிளைம் பண்ண முடியலை. டெல்லிக்கு போனேன், நான் இதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு அவங்க தரப்புலேயும் எதையும் கிளைம் பண்ணல. அவர் வீட்டில் சமையக்கட்டில் எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு ரெடியாக உட்காந்துருந்தாங்க. அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க. மீன் கறியெல்லாம் கூட வாங்கி வச்சுட்டாங்கிற ரேஞ்சுக்கு செய்தி வந்துச்சு. காத்துட்ருக்கிறார், சோனியா காந்தி விருந்தளிக்கிறார் அப்படின்னாங்க. அவங்க வீட்டுக்கு போகலை. திருவள்ளுவர் சிலையை திறப்பாரு அப்படின்னாங்க, ஜெயன்யூ. ஆமாம், அதையும் திறக்கலை. பட் வந்த மற்ற செய்திகளும் இவர் கூட போனவங்களை பற்றின ஒரு நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்திருக்கு. அவரோட ஹேர் ட்ரெஸ்ஸரை கூட்டு போனார், கூட வச்சுருந்தாரு. அந்த ஆந்திரா தொழிலதிபர்களை கூட வச்சுருந்தாங்க. அப்படிங்கிற இவங்கெல்லாம் வந்து ஆந்திராவில் கெட்ட பேர் வாங்கின தொழிலதிபர்கள் கூட இருந்தாங்கன்னு ஒரு இது வந்துச்சு. ஓவராலாக அவருடைய டெல்லி பயணம் எந்த விதமான ஈவன் அவர்கள் தரப்பாலேயே கூட இவர் இதெல்லாம் பண்ணாருன்னு அவங்களே பெருமைப்பட்டுக்கிற மாதிரி எந்த இதுவும் நடக்கலை. சும்மா 2 நாள் போய் சொல்லிக்கிற மாதிரி எந்த செய்தியும் இல்லாமல் திரும்ப வந்திருக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது இது ஒரு ஃபெயிலியர். ஏன் காங்கிரஸை தவிர்த்தாங்க? இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ மேகதாது பிரச்சனை போயிட்டு இருக்க சூழலில் காங்கிரஸை சந்திச்சா இங்கே ஒரு 5 தொகுதிக்கான இடைத்தேர்தல் இருக்கும்போது அது வந்து பாதிக்குன்னு யோசிக்கிறாருன்னு சொல்கிறாங்களே. இப்படி யோசிச்சா இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து கூட்டணி கட்சி அந்த பிரச்சனை இருக்குல்ல. நீங்கள் ஒரு அடுத்த ஒரு இது உங்களோட கூட்டணி கட்சியை மதிக்கலைங்கிற ஒரு பிரச்சனை வருது இல்லை. திமுக காங்கிரஸோட கூட்டணியில் இருந்தது. இந்த மேகதாது பிரச்சனை அங்கேயும் இருந்தது. அப்படி இருந்தபோது அவங்க இந்த மாதிரியான சந்திப்பை தவிர்க்கிறதுக்கு தேவையில்லையே. வெறுமனே ராகுல் காந்தி சந்திப்பை மட்டும் தவிர்க்கலையே. கேரளா முதல்வர் பதவியேற்புக்கு போலையே. இன்னொன்று காங்கிரஸோடு இணக்கமாக இருக்கிற மாதிரியான வேறு எந்த காட்சியும் வெளியில் வரலையே. அவங்க தான் இப்போ பெருமைப்பட்டு இருக்கிறாங்க. சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது, இவங்க இப்படிலாம் இவங்க வந்து பிஜேபியினுடைய பாலிசிஸ்க்கு எப்படி இவங்க இறையாகிறாங்கிறதுக்கு. இன்னொன்று டிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்த மாதிரி வேந்தரா சிஎம்ஏ இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதை மாற்றலான்னு வேற காங்கிரஸ் மினிஸ்டர் பேசுகிறாரு, விஸ்வநாதன் பேசுகிறாரு. ஸோ இது ஒரு ஃபெயிலியர். அவங்க பிஜேபியை பகைச்சிக்க கூடாதுங்கிற ஒரு காரணம் கூட இருக்கலாம்ல. இப்போ ராகுல் காந்தியை போய் மீட் பண்ணால் மோடி கோச்சுக்காருங்கிற ஒரு காரணம் இருக்கலாம்ல. நீங்கள் பதில் சொல்லாதவரை கேள்வி கேட்டுட்டு தானே இருப்பாங்க. எனக்கு அந்த டவுட் இருக்குது. மோடிக்கு பயந்து தான் அவர் செய்யலை, அமித்ஷாவும் இப்போ பேசலை. அப்போ அவங்களுக்கு பயந்து தான் அவர் ராகுல் காந்தியை சந்திக்கிறத தவிர்க்கிறாரு அப்படின்னு நான் சந்தேகப்படுறதுக்கான அடிப்படை இங்கே வந்துடுது இல்லை. ஸோ ஓவராலாக இது ஒரு ஃபெயிலியர் தான். இந்த ட்ரிப் ஒரு ஃபெயிலியருங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஓகே சார், இவ்வளோ நேரம் நிகழ்வு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நமக்கு நன்றி சார். நன்றி.